கூட்டம் அமைக்கப்படும். ஆக அந்த வகையில சீனி சக்கர சித்தப்பா ஏற்றெழுதிய நக்கப்பா செஞ்சேலா. முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு 100 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும். கண்டேலா. அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறை கேட்கும் முகாம்கள் நடத்தப்படும். ஐயா நடத்தினேலா. பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படும். சென்னையில் திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் அமைக்கப்படும். ஆவின்பா லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தில் கொண்டு பெட்ரோல் விலை 3 ரூபாய், டீசல் விலை 5 ரூபாய், கேஸ் விலை 100 ரூபாய் குறைக்கப்படும். குறைச்சேலா. அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளின் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 30 விழுக்காடு 40 விழுக்காடாக மாற்றப்படும். சட்டம் ஒழுங்கை காக்கும்படியில் உயிரிழந்த காவலருக்கு 1 கோடி வழங்கப்படும். நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை இல்லாத இடங்களில் வாழ்வோர்களுக்கு பட்டா வழங்கப்படும். இப்படியே போனோம்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நானும் 100 அறிக்கையில எதையாவது ஒண்ணு நிறைவேற்றிருப்பாங்கன்னு மாத்தி மாத்தி பாக்குறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கட்டமில்லா பயணச்சலுகை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்படும். புகழ்பெற்ற இந்து கோவில் ஆன்மீக சுற்றுலா 1 லட்சம் பேருக்கு 25,000 வழங்கப்படும். தமிழகத்தில் ரயில் பாதை இல்லாத 16 முக்கிய வழித்தடங்களில் புதிய ரயில் அமைக்கப்படும். திருச்சி, மதுரை, சேலம், நெல்லை, கோவையில் மெட்ரோ ரயில் அமைக்கப்படும். வேலூர், கரூர், ஓசூர், ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும். ஓலா 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 ஓலம்மா. பள்ளி மாணவர்களுக்கு காலையாக ஊட்டச்சத்து மாவாக பால் வழங்கப்படும். உப்புமா. கூட்டுறவு வங்கியில் 5 கோடிக்கு உட்பட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். கருணாநிதி தனம் 100 நாட்கள் வேலை திட்டம் 150 உயர்த்தப்படும். பெரியார் தனம் 30 மேற்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். திராவிட தனம் ஒரு மண்ணும் செய்யல. இந்த தேர்தல் அறிக்கை ஒரு கேடு. இவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு நாசமத்து போக வேண்டியதான். வெக்கம், மானம், சூடு, சோழனை, ஈனோ, திராவிடம், ஓங்கோல்தனம், கருணாநிதித்தனம், பெரியார் தனம் ஏதாவது இருந்தா சொன்ன வாக்குறுதியில 5 நிறைவேற்றன்னு சொல்லுங்கடா. வெக்கம் கெட்டவங்களா அப்படின்னு இடும்பாலங்கார்த்தி ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்கான். உங்க உடம்புல ஓடுவது பச்சை ரத்தமா இருந்தா, நீங்க உண்மையிலே கருணாநிதியின் வாரிசா இருந்தா, நீங்கள் உண்மையிலேயே இந்த நாட்டு மக்கள் மீது பற்றும் பாசமும் கொண்டிருந்தால் இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம ஈரோட்டுக்கு ஓட்டு கேட்டு வரக்கூடாது. வந்தால் தடுப்போம் என்று அபுபக்கர் தம்பி கொதித்து எழுந்திருக்கிறார். மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் ஈத்தா சீமானவர்கள் கேட்டார்கள் ஹைட்டாப்பட்டி பற்றி. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய எங்களுடைய ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கிறோம். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை தடுத்தது நான் தான். இந்த பாஸ்ங்கிற பாஸ்கரம் படத்துல ஸ்டேட் பேங்க்ல வந்து சந்தானத்துடைய மாமா மேனேஜர் இருப்பாரு. அவருக்கு பாராட்டு நடத்துவாங்க. எனக்கு இப்ப எதுக்கு பாராட்டு விழா? நான் என்னத்தை சாதிச்சுட்டு இப்ப பாராட்டு விழா? அப்புறம் என்ன மையத்துக்கு இங்க வந்த அப்படின்னு சந்தானம் கேட்பாரு. சந்தானம் கேட்டத போய் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்து கேட்க முடியுமா? சீச்சி, நம்ம சீமான் தம்பி கட்டுக்கோப்பா பேசணும், கண்ணியமா பேசணும், நம்ம வேற ஒழுக்கமா பேசணும். அப்படி கேட்க முடியாது முதலமைச்சர். அப்புறம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணல? பக்கத்தில் இருக்கிற பரந்தூருக்கு போக முடியாத உங்க வண்டி மதுரை போய் அரிட்டாப்பட்டிக்கு ஏன் போகுது? ஏன்னா உங்க பரந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏகனாபுரம் பக்கத்துல உங்க சொந்தக்காரங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு 2000 ஏக்கர் நிலம் இருக்கு. ஏர்போர்ட் வந்தா அங்க மால் கட்டலாம், சூப்பர் மார்க்கெட் கட்டலாம், ஹோட்டல் கட்டலாம், அங்க டாஸ் மார்க் கட்டலாம். அதுல நீங்க ஃபுல் மார்க் வாங்கி பாஸ் ஆகலாம். அதனால நீங்க ஏர்போர்ட்டை தடுக்கு. இதானே? இதை நான் சொல்லல, ஏகனாபுரத்துடைய போராட்ட குழுவை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் சொல்றாரு. ஏகனாபுரத்து மக்கள் சொல்றான். அப்போ எல்லாம் உருட்டு. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி உருட்டு, பொரட்டு, திருட்டு. இதுதான் திராவிட வழக்கம்.